இது வந்து பாப்பாக்கு அடுத்த நாள் சாப்பாடு போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். இப்ப தான் நான் இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஃபங்ஷன்லாம் சூப்பரா முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இனிமே தான் ஒவ்வொரு வீடியோவா வாய்ஸ் குடுத்து அப்லோட் பண்ணுவேன். ஏஜ்டுன்னு பண்ண பசங்களுக்கு வந்து மாமா வீட்லயும் சாப்பாடு செஞ்சு போடுவாங்க. அதுதான் அன்னைக்கு பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தோம். எப்பவுமே நான்வெஜ் செஞ்சு போடுறது தான் வழக்கம். பட் ஆனா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவும் இல்லாம அவங்க வீட்ல புண்ணியார்ச்சனை பண்ணாங்க. அதனால எல்லாமே டிஃபனாவே பண்ணி எடுத்துட்டு போயாச்சு மார்னிங். 4 மணிக்கு எந்திரிச்சு செஞ்சு முடிச்சுட்டு ஓரளவுக்கு 10 மணிக்கெல்லாம் போயிட்டு அவங்க வீட்டுக்கு புண்ணியார்ச்சனை சூப்பரா பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் கொண்டு போன சாப்பாடு எல்லாமே பாப்பாக்கு பரிமாறி வச்சுட்டு, என்னெல்லாம் பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, புட்டு, களி, கேசரி, வடை, இட்லி, சாம்பார், சட்னி எல்லாமே ரெடி பண்ணி பாப்பாக்கு பரிமாறிட்டு சூப்பரா சாப்பிட வச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் என்ன டே 1 ஷாப்பிங் தான். ஃபர்ஸ்ட் வந்து நகையும், புடவையும் எடுத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால புடவை கடைக்கு தான் போனோம். அப்படி இப்படின்னு 1 மணி நேரம் முடிவு பண்ணி ஒரு புடவை எடுத்தாச்சு. அப்புறம் தண்ணி ஊத்துறதுக்கு ஒரு லெஹங்காவும் எடுத்தாச்சு. அப்புறம் ஒரு சுடிதார் எடுத்துட்டு சாப்பிட போயிட்டோம். சாப்பிட போகும்போது மணி 4 ஆயிடுச்சு. இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு சொல்லி சாப்பிட போயாச்சு. அவங்கலாம் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாங்க. நான் மட்டும் பன்னீர் பிரியாணி சாப்பிட்டேன். ஏன்னா அன்னைக்கு ஃப்ரைடே. அப்புறம் அப்படியே நகை கடைக்குள்ள போயாச்சு. அவளுக்கு ஒரு செயின் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பாப்பா ஒரு செயின் போட்டு பார்த்தா அவ்ளோ அழகா இருந்துச்சு. அத கேட்டே இருந்தேன். சரி வாங்கி தரேம்மான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வெள்ளி பொருள் வாங்க போயிட்டோம். விளக்கு, குங்குமச்சிமிழ் இதெல்லாம் வாங்கி பார்த்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் தம்பிக்கு வெள்ளி காப்பு பார்த்துட்டு இருந்தேன். அந்த முருகன் காப்பு அவ்ளோ அழகா இருந்துச்சு. பட் வாங்கல வந்துட்டோம்.